நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேசியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்ட் இருக்குல்லையே நம்ம சாதாரண உப்பு, அந்த உப்பை வந்துட்டு உருக்கி லிக்விடாக மாற்றி அந்த லிக்விட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு சில பொருள்லாம் வந்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றும் போது எப்படி வந்து அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்காக நான் நைஸ் உப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த உப்பை நம்ம உருக்கணும் அப்படின்னா ஒரு 800 டிகிரி வந்துட்டு நம்மளுக்கு ஹீட்டு தேவை. அதுக்காக வேஸ்ட் இன்ஜின் ஆயில் எரியிற மாதிரி ஒரு பர்னரும் கூட வந்து ஒரு ஃபர்னஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்துட்டு உப்பு உருக்க போகிறோம். நம்மளோட ஃபர்னஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பைப்பு ஒன்று வச்சுருக்கோம். இந்த பைப்புக்குள்ளார நம்ம முன்னாடி வந்து அலுமினியத்தை போட்டு வந்து நம்ம உருக்கணும் இல்லையா, அதே போல் இந்த பைப்புக்குள்ளார இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்ட்டை வந்து உள்ளார கொட்டிக்கலாம். ஃபுல்லாக நம்மளுக்கு சால்ட் இப்போ பைப்பில் இவ்வளோ இருக்குங்க. ஆனால் இது உருகுனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லிக்விடாக வந்துட்டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது வந்து சுத்தமாக ஒரு ஐடியா கிடையாது. அதே நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் இந்த சால்ட் வந்து உருக போகுது அப்படின்றதும் வந்து ஐடியா கிடையாது. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்னஸ்குள்ளார எடுத்து இந்த பைப்பை வந்து வச்சிட்றேன். இப்போ நம்ம ஃபர்னஸ் எடுத்து நம்மளுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல ஆயிலில் பர்னர், அந்த பர்னர் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பர்னர் மேக் பண்ணுறதுக்கான வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்னஸோட மூடியை போட்டு நம்ம மூடிடலாம். சாதாரணமாக நம்ம உப்பை ஹீட் பண்ணோம் அப்படின்னால தடப்படன்னு வந்துட்டு தெரிக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு வந்துட்டு தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த லிக்விட் ஆனதுக்கு பிறகு அந்த லிக்விட் எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளார வந்து ஊற்ற போகிறோம். நம்ம உள்ள இரும்பு பைப் வச்சோம் இல்லையா, அதையே எடுத்து போயிட்டு நான் இப்படியே ஊற்றினேன் அப்படின்னா நாங்களே ஆகிடுவேன். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நீட்டமாக ஒரு குச்சி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் சின்னதாக ஒரு கோலம் மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கட்டிக்கலாம். A few minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு உள்ளார வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆனிச்சு. இப்போ ஃபர்னஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம ஹீட்டில் இருக்க உள்ளார. இந்த ப்ளோவர்லாம் ஆஃப் பண்ணி தூரமாக வச்சுறேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் உள்ளே இருக்கிறத. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லிக்விடை வெளியிலே எடுக்கிறோம். ஓ மை காட், எப்பா தகன்னு இருக்குங்க. இப்போ அதிகப்படியான ஹீட்னால லிக்விடாக இருக்கிறத நானும் இப்போ தாங்க பார்க்குறேன். இந்த லிக்விட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரெட்டாக இருக்குங்க. அதில் ஒயிட் கலர் ஒன்று உள்ளே வந்துச்சு. அது என்ன அப்படின்னா அலுமினியம். நம்ம லாஸ்ட் டைம் உருக்குன அலுமினியம் தான். அதில் வந்துட்டு பேலன்ஸ் இருந்திருக்கு. அது உருகி வந்திருக்குங்க. நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து இப்போ எடுத்து போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணிக்குள்ளார ஊற்றுறோம். எவ்வா வேற லெவலு. ஓ மை காட், என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியல. கொஞ்ச நேரம் ஹெல்மெட்டுக்குள்ளாரே சவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு தீபாவளி பட்டாசு பாம்பு அடித்த மாதிரி இருந்துச்சு. பாம்புன்னு சொல்ல வர ஒரு அணுகுண்டு வெடித்த மாதிரி இருந்துச்சு. அப்பா, நம்மளோட அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்பூசணிக்குள்ளார அந்த மோல்டன் சால்ட்டை வந்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தண்ணி மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கண்டென்ட் தான். என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லேசாக வந்து ஹீட்டாக இருக்க இடத்துல போட்டோம் அப்படின்னாலும் தெரிக்கும் இல்லையா, இது மாதிரி தெரிக்கும் அப்படின்னா நினச்சாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் தெரிக்கல. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் லைட்டாக வந்துட்டு தெரிஞ்சதை தவிர மற்ற நேரம் வந்துட்டு தெரிக்கல. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த லிக்விட் ஒரு உள்ளார போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தர்பூசணியில் நம்ம வந்துட்டு ஒரு ஓட்டையை வந்துட்டு போட்டுக்கலாம். பாதி உருவன கண்டிஷனில் இருக்குது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பாதி வந்துட்டு லிக்விட் ஆகிடுச்சிங்க, பாதி பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்குது. அது உங்கள்கிட்ட கிட்ட வந்து காமிக்க முடியல, செம்ம ஹீட்டில் இருக்குது. முடிஞ்சால் வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நம்ம தர்பூசணிக்குள்ளார அந்த லிக்விடை ஊற்றணும்னா அந்த தர்பூசணி பழம் என்ன பண்ணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஏன்னா நான் நினச்சது ஒன்று, அந்த இடத்துல நடந்தது ஒன்று. கொஞ்சம் தூரமாக இருந்தேன் முத்து. 1 2 3. ஆத்தாடி அப்பா, ஒரு நிமிஷத்தில் தர்பூசணி வெடிக்கலை, என் நெஞ்சே வெடிச்சிடுச்சு. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு செகண்டு தான் அப்படியே எங்கே போணுச்சு என்ன ஆடுச்சு அப்படின்றத வந்துட்டு தெரில. அப்படியே பீஸாக போயிடுச்சுங்க. லிக்விடாக இருக்கக்கூடிய உப்பு எடுத்து தண்ணிக்குள்ளார ஊற்றும் போது வெடிச்சிச்சு இல்லையா, அது வெடிச்சதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஹீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 800 டிகிரியில் இருந்துச்சு. அதை கொண்டு நம்ம தண்ணிக்குள்ளார ஊற்றும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நம்ம ஊற்றின லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விடுக்கு இடையில போய்ட்டு அந்த தண்ணி மாட்டிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஹீட் வந்துட்டு 800 டிகிரி இல்லையா, தண்ணி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லாக இருக்குது. அது உடனே வந்துட்டு எவாப்ரேட் ஆகிறதுனால அந்த நீராவி வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் வெடிச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்பானைக்குள்ளார ஊற்றுறோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பேசியாக தாங்க இருக்க போகுது, என்ன பண்ணி தொலைக்கிறது. இந்த மண்பானை வேறு நிற்க மாட்டேங்குது, ஒரு வழியாக நிற்க வச்சுட்டாங்க. அது கூடவே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு கலர் பவுடரையும் சேர்த்துடுவோம் அந்த தண்ணியில். அது வெடிக்கும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு தோணுது. செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே ரோஸ் வாட்டராக இருக்குங்க. Oh my God! பானையில் ஒரு பீஸு கூட கிடைக்கலைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் இந்த ஒரு 2-3 பீஸ் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எங்கே போடுச்சு அப்படின்னு தெரியல. ஒரு செகண்ட் நாங்கள் ஊற்றும் போது எனக்கு கண்ணு முழிப்பில் தான் இருக்குது, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வெடித்த போது பார்த்தீங்கன்னா அது எங்கே போகுது என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம தமிழில் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இதுக்குள்ளார அந்த மோல்டன் சால்ட்டை ஊற்றணும் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கிளாஸி, என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியல. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சேஃப்டியாக தான் இருக்கோம். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1 2 3. அடுத்தா 20 லிட்டர் வாட்டர் கேனு உள்ளார கலர் பவுடர் போட்டுருவோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாங்களும் அந்த வாட்டர் கேனை எப்படியாச்சும் தெரிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு பார்த்தோம். ஆனால் அது மட்டும் நடக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு தண்ணியில் ஊற்றும் போது வெடிச்சதுக்கான ரீசன் அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. அது என்ன ஆன்சரோ அதை வந்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.